அப்போ கலரிங்லாம் பண்ணும்போது நீங்களே சூஸ் பண்ணீங்களா கலரிங்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலர் சூஸ் பண்ணி போட்டோம். ஓ ஹாப்பினஸோட தான் போட்டுருக்கீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு இப்ப போடும்போது? இருக்கிற பசங்களுக்கு அக்கா கோலமே தெரிய மாட்டேது. அந்த காலத்து பொம்பளை நான் போட்டேன். பாத்தீங்களா கியூட்டா அழகா ஜாலியா பேசுறாங்க பேருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். இது மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல நிறைய கேர்ள்ஸ் வந்து வெளியே இது பண்ணாம இருக்காங்க. இந்த மாதிரி கோலம் போட்டி வர மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து நீங்க last ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்காக தானே கஷ்டப்பட்டு போட்டுன்னு இருக்கோம். பாத்தீங்களா வல்கடையமா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கேக்குறாங்க அந்த அக்கா. இப்போ வந்து கிராமத்து பொங்கலுக்கோசம் நம்ம வந்து வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த கோலம் போட்டவங்க கிட்ட தான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அவங்க யாருன்னே தெரியல. ரொம்ப நாள் வந்து கேட்டிருந்தேன். பசங்க ஏரியா பசங்க சொன்னாங்க அந்த அக்கா மறைஞ்சு நிக்கிறாங்க. அந்த அக்கா கிட்டே போய் கேட்போம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டாங்கன்னு. செம்மையா இருக்கு பாத்தீங்களா அக்கா? வந்திருக்காங்க அக்கா. கோலம் போட்டீங்கல்ல, எவ்வளவு ஹாப்பியா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இப்ப கேர்ள்ஸுக்குலாம் வந்து இது நிறைய நாள் வரதுனால நிறைய பேருக்கு இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். இது மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல நிறைய கேர்ள்ஸ் வந்து வெளியே இது பண்ணாம இருக்காங்க. இந்த மாதிரி கோலம் போட்டி வர மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து இது மாதிரி நல்லா போட்டுட்டு அவங்களோட ஹாப்பினஸ் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஓகே, இது வந்து 80s 90sல கோலம் போட்டி சம்திங் ஏதோ வைப்பாங்க, என்ஜாய்மென்ட்டோட வைப்பாங்க. ஆமா, அது கோல போட்டியோட சேர்த்து அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் மாதிரி. ஏன்னா போன முன்காலத்துல வந்து எக்ஸசைஸ்னா ஃபர்ஸ்ட் கோலம் போட்டதை தான் வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப வர வர குறைஞ்சிருச்சு அது. இப்ப இது மாதிரி வச்சு பாக்குறதுனால கொஞ்சம் அது எக்ஸசைஸும் சேர்ந்து ஒரு ஹாப்பினஸும் சேர்ந்து வரும். ஓகே, நன்றிக்கா. எவ்வளவு கஷ்டமா இருந்தது கோலம் போட்டி போடுறது? கலர் அடிச்சதால ரொம்ப டஃபா அந்த இடுப்பு பேக் பெயின்ல ஒரு அதிகமா ஆயிடுச்சுனா. ஓ எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இந்த கோலம் போடுறது? 3 o'clock ஸ்டார்ட் பண்ணதுனா 6 o'clock தான முடிச்சோம். 6 o'clock. ஆமா, கலரிங்ல சூப்பரா போட்டுருக்கீங்க. थैंक यू னா. थैंक யூ. இல்ல ஈஸியா தான். ஈஸியா இருந்ததா? நீங்க மொபைல பாத்துட்டு போட்டீங்களா இல்ல ஏறி? இல்ல நாங்களே போட்டதுதான். நீங்களே போட்டது? ஆமா, நாங்க வருஷம் போடுறோம் அதனால. ஓ வருஷம் போடுறது. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டுருக்கீங்க. அப்போ கலரிங்லாம் பண்ணும்போது நீங்களே சூஸ் பண்ணீங்களா கலரிங்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலர் சூஸ் பண்ணி போட்டோம். ஓ ஹாப்பினஸோட தான் போட்டுருக்கீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு போடும்போது? ஜாலியா தான் இருந்தது. இல்ல ஜாலியா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தா இன்னும் ஜாலியா இருக்கும். என்ன அதுக்கு தான் நான் போடுறேன் இவ்வளவு நேரமா. ஓகேக்கா, இது அப்போ நீங்களே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்போ என்ன சொல்றது? எல்லாரோட கோலம் போட்டியில வந்து அப்ப யாரும் கஷ்டப்பட்டு போட மாட்டாங்கல்ல. நீங்க லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்காக தானே கஷ்டப்பட்டு போட்டுன்னு இருக்கோம். பாத்தீங்களா வல்கடையமா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கேக்குறாங்க அந்த அக்கா. தேங்க்ஸ் கா. இந்த கோலத்தை போட்டவங்க வந்து இந்த அக்கா தான் பாத்துருக்கேன். கஷ்டப்பட்டப்பா, இடுப்புலாம் நோவுதுப்பா, கைத்தெல்லாம் நோவுதுப்பா. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இந்த கோலம் போடுறது? இது பாட்டு 1 hour ஆயிடுச்சுப்பா. 1 hour. 1 hour ஆயிடுச்சு. 1 hour மேலே ஆயிடுச்சு. இந்த கலரிங்லாம் எப்படிக்கா குத்தீங்க? கலர்லாம் அப்படிதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி குத்தீங்க? நாங்களா தான்பா யோசனை பண்ணி கொடுத்தோம். ஓ இந்த நடைமுறை வந்து பாத்தீங்கன்னா 80s உங்க காலத்துல வந்துருவீங்க, ரொம்ப போட்டியா வச்சிருக்கீங்க, ஜெயிச்சிருப்பீங்க. இது மாதிரி இப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இருக்கிற பசங்களுக்கு அக்கா கோலமே தெரிய மாட்டேது. அந்த காலத்து பொம்பளை நான் போட்டேன். பாத்தீங்களா கியூட்டா அழகா ஜாலியா பேசுறாங்க பாத்தீங்களா? அப்பவே இப்ப போடும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? கஷ்டமா, இடுப்புலாம் நோவுதுப்பா, கைத்தெல்லாம் நோவுதுப்பா. பசங்க இத பாத்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க? போறவங்க வரவங்க சூப்பரா இருக்குன்னாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஓகேக்கா, தேங்க்ஸ். தேங்க்யூ.